Hi guys, welcome to Visho Info. Beans பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பீன்ஸ் பொரியல் செய்ய பீன்ஸை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த கடுகு சேர்த்துக்கலாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணுங்க. அப்புறம் இந்த சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாங்க. இந்த சிகப்பு மிளகாய் சேர்த்து நம்ம பீன்ஸ் பொரியல் செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், நல்லா ரோஸ்ட்டாக ஆகட்டுங்க. அது வரைக்கும் டைம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனால் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. நம்ம சேர்த்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த பொரியலுக்கு பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்சுருக்கிற பீன்ஸை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டுங்க. 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு நல்லா பெருசு சிகப்பு மிளகாய் 1, இது 3யும் வெறும் பேனில் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுதான் நம்ம பீன்ஸ் பொரியலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட பீன்ஸ் பொரியல் ரெகுலராக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதே டயத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நம்ம பீன்ஸ் பொரியல் செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்கும். லெமன் புளிப்பு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், எப்போவும் செய்கிற பீன்ஸ் பொரியல் தான். லைட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்த பொடினால் இந்த பீன்ஸ் பொரியல் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.